ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீனிலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சூப்பரான ஒரு தக்காளி சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நிறையா சாப்பிடுவாங்க இட்லி இந்த சட்னி செஞ்சிங்கன்னா. நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு ஆளுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். சட்னி செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் 6-7 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். வரமிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. மிளகாய் வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு எண்ணெயில் போட்டு வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் மற்ற பொருள் வதக்குனா அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே சமயத்தில் மிளகாய் வந்து கருகிடக்கூடாது. இந்த அளவு செவந்ததுக்கப்புறம் அதை எல்லாத்தையுமே இன்னொரு பிளேட்டுக்கு நீங்கள் மாற்றி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா 1 டேபிள் ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். ஒரு சில பேருக்கு வந்து கடலைப்பருப்பு பிடிக்காது. கடலைப்பருப்பு பிடிக்க அப்படின்னா நீங்கள் வந்து உளுந்து கூட சேர்த்துக்கலாம். அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். கடலைப்பருப்பு சேர்த்துட்டு கடலைப்பருப்பும் கருகிடக்கூடாது. ஒரு நிமிஷம் வந்து பொரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் எந்த அளவுக்கு சேர்க்குறோமோ அதுக்கு ஈக்குவலாக கிடையாது. கொஞ்சம் வந்து தக்காளி சேர்த்துக்கணும். தக்காளி வந்து சேர்க்கும்போது தான் தக்காளி சட்னியோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். வெங்காயம் ரொம்ப அதிகமாகவும் தக்காளி கம்மியாகவும் சேர்த்தா அதோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்லா இருக்காது. நிறைய பேர் சட்னி செய்வாங்க, ஆனால் அதோட டேஸ்ட் வந்து கிடைக்காது. ஒரு நல்ல டேஸ்ட்டு கிடைக்காது. ஹோட்டலில் சாப்பிட்ற டேஸ்ட்லாம் கிடைக்காது. ஒரு சில பேர் நினப்பாங்க, ஏன்னா நம்ம செஞ்சால் மட்டும் சட்னி நல்லா இருக்க மாட்டேங்குது அப்படின்னு. அதுக்கு இதெல்லாம் கூட ரீசனாக இருக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து 2 பழுத்த தக்காளி வந்து நான் வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வதங்குறதுக்காக உப்பு பார்த்திங்கன்னா சேர்த்துட்டேன். வதங்குறதுக்கு மட்டும் இல்லை, நம்ம சட்னி வதக்கும் போதே உப்பு சேர்த்துட்டு நம்ம வதக்கி எடுத்தால் தான் அதோட டேஸ்ட்டுமே பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ நல்லா பழுத்த தக்காளியாக 2 தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். தக்காளி இந்த மாதிரி பழமாக இருந்தால் சட்னிக்குமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கலர் கிடைக்கும். தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே வந்து மல்லி இலை, கருவேப்பிலை இந்த மாதிரிலாம் கூட நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா சேர்த்துக்கலாம். நிறைய பேருக்கு வந்து புதினாவோட ஃப்ளேவர் பிடிக்கும், சில பேருக்கு வந்து பிடிக்காது. இந்த மாதிரி எம்டியாக செய்கிறதும் பிடிக்கும். நீங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி அதை வந்து எப்படி அப்படிங்கிறத பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி, கடலைப்பருப்பு எல்லாமே நல்லா வதங்கி வந்துடுச்சு. இது நல்லா வதங்கினதுக்கு அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறின பிறகு வந்து நம்ம சேர்த்து அரைச்சிக்கலாம். தண்ணியெல்லாம் சேர்த்து அரைக்க வேண்டியதில்லை. ஏன்னா தக்காளி பழத்தில் உள்ள தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம இதோட தண்ணியும் சேர்த்துட்டு அரைக்க போகும்போது பார்த்திங்கன்னா அப்படியே வெளியில் ஃபுல்லாக தெரிச்சிரும். அந்த மாதிரி நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து நல்லா ஆற வச்சுட்டு கம்ப்ளீட்டாக அதுக்கப்புறம் நம்ம அரைச்சிக்கலாம். ஃபைனலாக வந்து மிளகாய் வந்து சேர்க்குறதுக்கு மறந்துடாதீங்க. ஒரு சில நேரம் வந்து அதை எடுத்து வச்சதே மறந்துடுவோம். சேர்த்துட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா அரைச்சும் எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம சட்னி தாளிச்சிக்கலாம். அதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானது 1 டீஸ்பூன் வந்து கடுகு சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரைச்சி வச்சுருக்கோம்ல சட்னி, அதையும் சேர்த்துடலாம். இப்போ வந்து என்ன அப்படின்னா நான் வந்து தண்ணி நிறைய சேர்க்கலை. உங்களுக்கு தண்ணி தேவை அப்படின்னா நீங்கள் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இல்லை இந்த மாதிரி திக்காக வேணும் அப்படின்னாலும் சாப்பிட்டுக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான். ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறது ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு ஆளுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும்.